எஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது கேரோ 2020. இது applicable to CA ஃபைனல், CA இன்டர், CMA ஃபைனல் இன்டருக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுங்க. ஆடிட் ரிப்போர்ட் அண்ட் கேரோ கம்பெனிஸ் ஆடிட் ரிப்போர்ட் 2020. ஐசிஎல் லாங்குவேஜ் சொல்ல போனால் கேரோ 2020 இஸ் applicable to all companies including foreign companies having place of business in India except the following cases, that is called possible. Pனா private company, அப்படின்றதான் Pன்னு சொல்கிறோம். P for private company, O for 1% company, S for small company, S for section 8 company, and I for insurance company, and B for banking company. இதான் பாசிபிள்னு சொல்கிறோம். பாசிபிள் நம்ம சொல்லியிருந்தோம். நீங்கள் பாசிபிள்னு வச்சுங்க, POSSIB பாசிபிள் அப்படின்னாவே கிட்டத்தட்ட பாசிபிள் அப்படின்றத நம்ம LE எடுத்துடலாம். பாசிபிள். இப்போ P ஃபார் ப்ரைவேட் கம்பெனி, O ஃபார் 1% company, S for section 8 company, S for small company, I for insurance company, and P for banking company. இதுதான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ரைவேட் கம்பெனி நாட் பீயிங் சப்சிடரி ஆர் ஹோல்டிங் கம்பெனி ஆஃப் அ பப்ளிக் சாட்டிஸ்ஃபைங் ஆல் ஃபாலோவிங் கண்டிஷன்ஸ். ஸோ ப்ரைவேட் கம்பெனி அப்படின்னா சில கண்டிஷன்ஸ் அவங்க சொல்கிறாங்க. என்னென்னா அவங்களுடைய பெய்ட் அப் கேபிட்டல் அண்ட் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் எவ்வளோ இருக்கணும்? பிலோ 1 crore இருக்கணும். இப்படி போட்ட சினா பிலோ, அதாவது பிலோன்னு தான் சொல்லுவாங்க. பிலோ 1 crore. Total borrowings from banks 1 crore. Total revenue, இது வந்து பிபிடின்னு சொல்லுவோம் நாங்கள். பிபிடி. வாட் இஸ் பிபிடி? நல்லா கவனிங்க. பி ஃபார் பெய்ட் அப் கேபிட்டல், பி ஃபார் பாரோயிங்ஸ், பி ஃபார் டர்ன் ஓவர். அதான் வந்து நம்ம சிம்பிளாக என்ன சொல்கிறோம்? பிபிடின்றோம். இப்போ பிபிடி எவ்வளோதான் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கவனிக்கணும். பெய்ட் அப் கேபிட்டல் 1 கோடி தான், பாரோயிங்ஸும் 1 கோடி தான். பெய்ட் அப் கேபிட்டல் 1 கோடி, பாரோயிங்ஸ் 1 கோடி, டர்ன் ஓவர் 10 crore கீழே இருந்துச்சுன்னா தான் அது வந்து என்ன சொல்ல முடியும்? ப்ரைவேட் கம்பெனின்னு சொல்ல முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ பெய்ட் அப் கேபிட்டல் ப்ரைவேட் கம்பெனி நாட் பீயிங் a subsidiary or holding of public limited company with paid up capital plus reserves and surplus below 1 crore, இவங்களுக்கு யார் ஆகாது? அப்ளை ஆகாது. இந்த கேரோ 2020 அப்படின்றது அப்ளிகபிள் ஆகாது. ஃபர்ஸ்ட் 2016 இருந்துச்சு, இப்போ 2020 மாறிடுச்சு. அப்போ பாருங்க, இந்த பாசிபிள் அப்படின்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஐசியோட கீ வச்சு யாருக்கு அப்ளை ஆகாதுன்னா பேங்கிங், இன்சூரன்ஸ், செக்ஷன் 8, ஓபிசி, ஸ்மால், ப்ரைவேட். எக்ஸாமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனிக்கு 1 கோடி கீழே டர்ன் ஓவர், சாரி 10 crore கீழே டர்ன் ஓவர், 1 கோடி பிபிடி ப்ளஸ் பாரோயிங்ஸ். இப்போ இதை வந்து பாசிபிள்னு சொல்கிறாங்க. பாசிபிள் அப்படின்றத பாசிபிள். இப்போ பாசிபிள் தான் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்? பைஷப்னு சொல்கிறாங்க. ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க. அதை பேங்கிங், இன்சூரன்ஸ், செக்ஷன் 8 கம்பெனி, 1% கம்பெனி, ஸ்மால் கம்பெனி அண்ட் ப்ரைவேட் கம்பெனி. இது வந்து நான் உங்களுக்கு தமிழில் வந்து பாசிபிள்னு சொல்லி கொடுத்தேன். பாசிபிள் அப்படின்னா பினா ப்ரைவேட் கம்பெனி, ஓனா 1% கம்பெனி, எஸ்னா ஸ்மால் கம்பெனி, செக்ஷன் 8 கம்பெனி, ஐ ஃபார் இன்சூரன்ஸ் கம்பெனி, அண்ட் பி ஃபார் பேங்கிங் கம்பெனி. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். ஸோ கேரோ 2020 இஸ் அப்ளிகபிள் டு ஆல் கம்பெனிஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ, 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 தேங்க்யூ. சரி, இதில் வந்து இன்னொரு விஷயம் தேங்க்யூ சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு சில விஷயங்களை கொஞ்சம் சொல்ல மறந்துட்டேன். அதை நான் இப்போ சொல்லிடுறேன், நல்லா கவனிங்க. எஸ், இப்போ வந்து பெய்ட் அப் கேபிட்டல்னு சொல்லியாச்சு. இன்சூர்டு கேபிட்டலு 10 லட்சம், ஷேர் பெய்ட் அப் கேபிட்டல், ஷேர் கூட பெய்டு 8 லட்சம் பெய்ட் அப் கேபிட்டல். அப்போ பெய்ட் அப் கேபிட்டல் உண்மையுமே செலுத்திய தொகை. அப்போ வந்து என்னென்ன உண்மையுமே செலுத்தியது 8 லட்சம் தான் வரும் கேட்பாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ், நான் ஃபைனான்ஸ் கம்பெனி. என்னங்க? நான் ஃபைனான்ஸ் கம்பெனி. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ், சேல் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், சேல் ஆஃப் சர்வீசஸ், அதர் ஆப்ரேட்டிங் ரெவன்யூ. இதான் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இன்க்ளூட் நான் ஃபைனான்சிங் கம்பெனிஸில். எக்ஸாம்பிள் மேனுஃபேக்சரிங் கம்பெனி சேல்ஸ் 90, சர்வீசஸ் வந்து 5, ஸ்கிராப் சேல்ஸ் 2. ஆல் ஆர் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் தான் கன்சிடர் பண்ணிக்குவாங்கன்னு சொல்கிறாங்க. அதே ஃபைனான்ஸ் கம்பெனினா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இன்க்ளூட்ஸ் ஒன்லி இன்ட்ரெஸ்ட் இன்கம், அதர் ஃபைனான்சியல் இன்கம். அதர் இன்கம்னா டிவிடெண்ட் இன்கம், நெட்டு லாஸ் ஆர் கெயின் ஃப்ரம் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் இன்கம் வேறு அப்ளிகபிள். ஸோ இப்போ கீவேர்ட்ஸ் வந்து சேல் ஆஃப் ப்ராடக்ட்டு, சேல் ஆஃப் சர்வீசஸ்ஸு, ஆப்ரேட்டிங் இன்கம், இன்ட்ரெஸ்ட் இன்கம், டிவிடெண்ட் இன்கம் கேட்குறாங்க. ஸோ இதில் எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறாங்க? ரெஸ்பெக்ட் ஆஃப் கம்பெனி other than finance company, revenue from operations consist revenue from sale of products, sale of services, other operations of revenues as reduced by excess duty.
In respect of finance company, revenue from operations consists of revenue from interest, other financial services. Other income includes net gain on loss of sale of investments, dividend income, other non-operating income, and interest income. இதெல்லாம் கேட்பாங்கன்னா ஒன் வேர்டில் கேட்டுருவாங்களே. அப்போ நல்லா புரிஞ்சுக்கும். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் என்பது நிறுவனத்தின் முக்கிய தொழில் வருமானம். அதர் இன்கம் என்பது தொழிலுக்கு வெளியே கிடைக்கும் வருமானம். அப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுன்னு கேட்டால் எஸ், ரொம்ப முக்கியமானது தான் நான் சொல்லுவேன். Certificate for special purpose. Certificate is a written confirmation of accuracy of factual information. It does not involve any estimate or opinion. The auditor certifies only factual correctness and assumes responsibility for the accuracy of the facts. Bank asks auditor to certify the export turnover. The auditor verifies the invoices and certifies. அப்போ எக்ஸ்போர்ட் டர்ன் ஓவர் இந்த வருஷம் 2 கோடி இருக்குதுன்றது இவர் சர்டிஃபை பண்ணுறதுனா இவர் என்ன செய்யறாரு, ஃபேக்சுவல் கன்ஃபர்மேஷன்ஸ் அக்யூரசி அவர் பார்த்து சொல்லணுமே தவிர இவரோட ஒப்பீனியன் சொல்லக்கூடாது. இவர் ஒப்பீனியன்லாம் சொல்லக்கூடாது, வந்து உள்ள கரெக்டாக தான் இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க, ஒப்பீனியன் சொல்ல தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ சர்டிஃபிகேட் என்பது உண்மை தகவலை மட்டும் உறுதி செய்வது. இதில் கருத்துக்கள் நீங்கள் கிடைக்கக்கூடாது, ஏன்னா ரிப்போர்ட்டில் தான் நீங்கள் கருத்துக்கள் சொல்லணும். அப்போ ரிப்போர்ட்னா தான் எனக்கு ரிப்போர்ட் இஸ் ஏ ஃபார்மல் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிரஸிங் அண்ட் ஒப்பீனியன் ஆஃப்டர் இன்கொயரி எக்ஸாமினேஷன்ஸ் or review of specific matters. It involves professional judgments and may include estimates. இப்போ statutory audit report expressing true and fair view, this is a report. அப்போ இந்த இடத்துல தான் வந்து ஃபார்மல் ஸ்டேட்மெண்ட், ப்ரொஃபஷனல் ஒப்பீனியன், எக்ஸாமினேஷன், ரிவ்யூ, ஜட்ஜ்மெண்ட் இது எல்லாமே இதில் வரும், ரிப்போர்ட்டில் தான் வரும். அப்போ ரிப்போர்ட்டுக்கும் சர்டிஃபிகேட்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ நேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் இதில் கிடைக்கும். ப்ரொஃபஷனல் ஒப்பீனியன்ஸ், அப்போ ஒப்பீனியன் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடாது இதில் சர்டிஃபிகேட்டில், ரிப்போர்ட்டில் கொடுத்தோணும். எஸ்டிமேட்ஸ் சர்டிஃபிகேட்டில் கொடுக்கக்கூடாது, அந்த ரிப்போர்ட்டை கொடுத்தோம். ஜட்ஜ்மெண்ட் சர்டிஃபிகேட்டில் கிடையாது, ரிப்போர்ட்டை கொடுத்தோம். ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அக்யூரசி ஆஃப் ஃபேக்ட்ஸ் வந்து இதில் உண்டு, கன்ஃபர்மேஷன் உண்டு. அது வந்து பேஸ்டான எவிடன்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் என்னென்னு. ஒரு குவாலிஃபைடு ஆடிட் ரிப்போர்ட்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிளாரிட்டி இருக்கணும், எக்ஸப்ட் ஃபார் குவாலிஃபிகேஷன்ஸ், வயலேஷன் ஆஃப் லா இருக்கணும், எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் குவாலிஃபிகேஷன்ஸ், குவான்டிஃபிகேஷன் ஆஃப் இம்பேக்ட், நோட்ஸ், ரிலேஷன்ஷிப், proper placement of qualifications, nature of qualifications clearly stated, and drafting should be precise and unambiguous. ஒரு குவாலிஃபைடு ஆடிட்டர் ரிப்போர்ட்னா கிளாரிட்டி முதல்ல இருக்கணும், எக்ஸ்பிளனேஷன் இருக்கணும், பிளேஸ்மெண்ட் இருக்கணும், எக்ஸப்ட் ஃபார் இதை தவிர்த்து அப்படின்றது குவாலிஃபை பண்ணியிருக்கணும். அடுத்தது வந்து குவான்டிஃபிகேஷன், தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் வேர் எவர் அப்ளிகபிள். நோட்ஸ், ரிப்போர்ட்ஸ், ரிலேஷன்ஷிப், ப்ராப்பர் பிளேஸ்மெண்ட் ஆஃப் குவாலிஃபிகேஷன், நேச்சர் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ். எக்ஸாம்பிள், inventory is overshadowed by 10 lakhs means except for the effects of the matter described in the basis for qualified opinion paragraph. Except for the effects of the matter described in the basis for qualified opinion paragraph, the financial statement true and fair. அப்படின்னா என்னன்னா எக்ஸப்ட்ன்ற வார்த்தையை சொல்லணும். இதை தவிர நான் குவாலிஃபைடு ஒப்பீனியனில் சொல்லியே இந்த விஷயத்தை தவிர ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ அப்படின்னு சொல்லணும். காரணம் தெளிவாக எழுத வேண்டும், எக்ஸப்ட் என்ற வார்த்தை பயன்படுத்த வேண்டும், தாக்கம் இருந்தால் அதை குறிப்பிட வேண்டும், காரணத்தை விளக்க வேண்டும். ரிப்போர்ட் சரியான நேரத்தில் குவாலிஃபிகேஷனாலும் கொடுக்கணும் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ கேரோவில் வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு கேபிட்டல், ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன், சர்டிஃபிகேட் பேசிஸ் ரிப்போர்ட், குவாலிஃபைட் ஆடிட் ரிப்போர்ட், எக்ஸப்ட் ஃபார் ஜட்ஜ்மெண்ட், ரிட்டன் கன்ஃபர்மேஷன்ஸ், இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா யூ வில் கெட் 4 marks. தேங்க்ஸ்.